ஹாய் ஹலோ வெல்கம் டு யூனிவர்சல் கேட் சர்வீஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம கேடிஆர் ஜிஎஸ்டி ஒர்க் பெஞ்சில் இருக்கக்கூடிய பவுண்டரி கமெண்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஐ ஹவ் ட்ரான் ஒன் சிம்பிள் சர்ஃபேஸ் மாடல். உங்களுக்கு இந்த சர்ஃபேஸ் மாடலிங் ஒர்க் பெஞ்ச் எப்படி ஓப்பன் பண்ணணுங்கிறது தெரியல அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் மெக்கானிக்கல் டிசைன் போனீங்கன்னா வயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸ் டிசைன்கிற பெஞ்ச் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அங்கே ஷேப் ஆப்ஷன் வந்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஜெனரேட்டிவ் ஷேப் டிசைன்கிற ஒர்க் பெஞ்ச் இருக்கும். இந்த ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சிமிலர் கைண்ட் ஆஃப் பர்பஸ் தான். இப்போ இந்த ஆப்ரேஷன் மெனுல பாத்தீங்க அப்படின்னா வி ஹவ் பவுண்டரி ஆப்ஷன். ஓகேங்களா, இந்த பவுண்டரி எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுண்டரி அப்படின்னா ஒரு சர்ஃபேஸோட அவுட்டர் ரீஜன். ஸோ இந்த சர்ஃபேஸோட இந்த அவுட்டர் ரீஜன் வருது இல்லை, இதை தான் நம்ம பவுண்டரின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இன்சைட்ல ஏதாவது கட் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கட் அவுட்டோட அவுட்டர் ரீஜன். ஸோ அதை தான் நம்ம வந்து பவுண்டரின்னு சொல்லுவோம். இந்த எட்ஜஸை நம்ம வந்து ஸ்கெட்சா கன்வெர்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றதா இந்த பவுண்டரி கமாண்ட். இந்த பவுண்டரி கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த அவுட்டர் ப்ரொஃபைல், இந்த அவுட்டர் ரீஜன் அண்ட் இந்த கட் அவுட்டோட அவுட்டர்ல இருக்கக்கூடிய இந்த அவுட்டர் ரீஜனை நம்ம வந்து நார்மல் 2D ஸ்கெட்சா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபர்தரா மாடலிங் பண்ணலாம். இதுக்காக தான் நம்ம இந்த பவுண்டரி கமாண்ட் யூஸ் பண்றோம். ஆல்ரெடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட்னு ஒரு கமாண்ட் இருக்கும். இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம இதே மாதிரியான ஃபங்க்ஷன் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸுங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ நான் பவுண்டரி கமாண்ட் சூஸ் பண்றேன். ஸோ ஒன்ஸ் நான் பவுண்டரி சூஸ் பண்ணோன்னா ஒரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ப்ரொபகேஷன் டைப். ஸோ எப்பவுமே ப்ரொபகேஷன் டைப் அப்படின்னா செலக்ஷன் மெத்தட். செலக்ஷன் மீன்ஸ் இப்போ இந்த சர்ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பவுண்டரிஸ் இருக்குது. இப்போ இந்த ரெக்டாங்கிள் ஸ்லாட் வருதுல இது ஒரு பவுண்டரி, இந்த ஆர்க் வருதுல இது ஒரு பவுண்டரி, இந்த செமி சர்க்கிள் வருது இது ஒரு பவுண்டரி, அதே மாதிரி டோட்டலாக இந்த சர்ஃபேஸோட அவுட்டர் மோஸ்ட் ரீஜன் இது ஒரு பவுண்டரி. ஸோ இதில் எதை நம்ம செலக்ட் பண்ண போறோங்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன்லாம் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பவுண்டரி அப்படின்னா நீங்க இந்த சர்ஃபேஸ்ல எங்க கிளிக் பண்ணாலும் சரி, இல்லைன்னா இந்த கர்வ்ல எங்க கிளிக் பண்ணாலும் சரி, so it will take all the loop, all the boundaries. See, once நான் அந்த இடத்துல செலக்ட் பண்றேன், so it will take the outer boundary and as well as the inner boundary. ஓகேங்களா, எல்லாத்தையுமே இது எடுத்துக்கும். இப்போ நீங்க ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பவுண்டரி உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ நீங்க ஓகே கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரைட்னா வந்து கீப் ஆல் சப் எலமெண்ட் அப்படின்னா அவுட்டர் இன்னர் எல்லாமே எனக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம கொடுக்குறோம்னு அர்த்தம். கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, சி எல்லாமே நமக்கு ஸ்கெட்சா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த டிஃபரெண்ட். ஸோ ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் வந்து அதையும் பார்த்துடலாம். கண்ட்ரோல் Z. அகைன் நான் வந்து பவுண்டரி கமாண்ட் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பவுண்டரி யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணோன்னே எல்லாத்தையுமே அது ப்ரிவியூ காமிக்குது. ஓகே கொடுக்கும்போது இந்த 3 ஆப்ஷன் கேட்கும், எதை நம்ம சூஸ் பண்ண போறீங்கன்னு கேட்குது. ஸோ நான் இந்த வாட்டி நான் வந்து கீப் ஒன்லி ஒன் சப் எலமெண்ட் யூசிங் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட், அதாவது நான் எதை செலக்ட் பண்ண போறேன்னா அதை மட்டும் எனக்கு கொடுங்க, மீதி எதுவுமே வேண்டாங்கிற மாதிரி மீனிங். இதை நான் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல நம்ம எதை செலக்ட் பண்றோமோ அது மட்டும் தான் நமக்கு ப்ரிவியூல வரும், மீதி எதுவுமே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த செமி சர்க்கிள் இது மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஐ செலக்ட் ஹியர். இப்போ இது மட்டும் தான் நமக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகும், மீதி எதுவுமே நமக்கு ப்ரிவியூ வராது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எல்லாமே செலக்ஷன் மெத்தட் தான். ஓகேங்களா, ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கம்ப்ளீட் பவுண்டரி அண்ட் அதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஸோ அகைன் நான் வந்து கண்ட்ரோல் செட் பண்ணிக்கிறேன். இப்போ பவுண்டரி ஆப்ஷன்ல அடுத்த ஆப்ஷன், இப்போ ப்ரொபகேஷன் மோட்ல போயிட்டு பாயிண்ட் கண்டினியூட்டி. ஸோ பாயிண்ட் கண்டினியூட்டினா என்ன அப்படின்னா நீங்க ஒரு எட்ஜை செலக்ட் பண்ணும்போது, நீங்க வந்து ஒரு எட்ஜை செலக்ட் பண்றீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இந்த எட்ஜை செலக்ட் பண்றேன். இந்த எட்ஜை செலக்ட் பண்ணும்போது பாருங்க, இந்த எட்ஜில் கனெக்ட் ஆகக்கூடிய இந்த க்ளோஸ் லூப் இது மட்டும் நமக்கு செலக்ட் ஆகும். இந்த இன்பிட்வீன்ல வரக்கூடிய இந்த கட் அவுட்டோட இந்த லூப்லாம் நமக்கு செலக்ட் ஆகல. ஏன்னா பாயிண்ட் கண்டினியூட்டினா நீங்க எதை செலக்ட் பண்றீங்களோ அது கூட கனெக்டிவிட்டியில இருக்கக்கூடிய அந்த கர்வ்ஸ் மட்டும் செலக்ட் ஆகும். ஓகேங்களா, ஜஸ்ட் கிளிக் ஓகே, யூ கெட் த ரிசல்ட் லைக் திஸ். ஜஸ்ட் ஐ கண்ட்ரோல் Z. அகைன் பவுண்டரி அண்ட் நவ் டேஞ்சன்ட் கண்டினியூட்டி. ஸோ டேஞ்சன்ட் கண்டினியூட்டி கொடுத்துட்டு இப்போ இந்த எட்ஜை செலக்ட் பண்றேன். நீங்க எங்க வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எட்ஜை செலக்ட் பண்றேன். இப்போ இங்க செலக்ட் பண்ணும்போது பாருங்க, இது வந்து இது வரைக்கும் எடுக்குது, இங்க எடுத்துக்கல. ஏன்னா இங்க வந்து டேஞ்சன்ட் கனெக்டிவிட்டி இல்ல, இங்க வந்து ஷார்ப் எட்ஜ் இருக்குது. டேஞ்சன்ட்னா இந்த மாதிரி ரேடியஸா ஃப்ளோ ஆகுது இல்ல. ஸோ ஒரு கருவுக்கும் அடுத்த கருவுக்கும் நடுவில் வந்து இந்த மாதிரி ரேடியஸா கனெக்ட் ஆகுதுல, இதுதான் டேஞ்சன்ட் கனெக்டிவிட்டி. இந்த இடத்துல ஷார்ப்பா வரதுனால இந்த ப்ரொஃபைல் அது எடுத்துக்கல. ஸோ இந்த மாதிரி நமக்கு கனெக்டிவிட்டி வேணும் அப்படின்னா we can use tangent connectivity. ஸோ அதே மாதிரி நோ ப்ரொபகேஷன். நோ ப்ரொபகேஷன் அப்படின்னா நம்ம எதை செலக்ட் பண்றோமோ அந்த கர்வ் மட்டும் தான் செலக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டேஞ்சன்ட் கனெக்டிவிட்டி ஸோ நோ ப்ரொபகேஷன் மாத்திட்டு இந்த கர்வை செலக்ட் பண்றோம்னா இந்த சிங்கிள் கர்வ் மட்டும் தான் செலக்ட் ஆகுமா தவிர இது எதுவுமே நமக்கு செலக்ட் ஆகாது. ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நோ ப்ரொபகேஷன். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த செலக்ஷன் ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நமக்கு என்ன வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பவுண்டரி கமாண்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் அகைன் செலக்ட் த பவுண்டரி கமாண்ட். இப்போ இந்த இடத்துல நான் வந்து டேஞ்சன்ட் கண்டினியூட்டி எடுத்துக்கிறேன். ஸோ டேஞ்சன்ட் கண்டினியூட்டி எடுத்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்றேன். எனக்கு இந்த லூப் வரைக்கும் செலக்ட் ஆகுது. ஜஸ்ட் ஐ கிளிக் ஓகே. இப்போ இந்த பவுண்டரியை யூஸ் பண்ணி ஐ கேன் எக்ஸ்ட்ரூட் ஆர் ஐ கேன் யூஸ் சம் அதர் மாடிஃபிகேஷன் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்வீப் கமாண்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஐ ஜஸ்ட் செலக்ட் ஸ்வீப் கமாண்ட்.
ஸ்வீப் கமாண்டில் போயிட்டு இதில் சும்மா ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஐ செலக்ட் திஸ் கர்வ் அண்ட் சர்ஃபேஸ் அண்ட் கிவ் த ஆங்கிள் அண்ட் ப்ரிவியூ. I just change the value here 4 mm, change the preview, click OK. See, just click OK. Now you can see one surface is created. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக வந்து வித்தவுட் கிரியேட்டிங் மல்டிபிள் ஸ்கெச்சஸ் இந்த சர்ஃபேஸோட எட்ஜஸே நம்ம வந்து மறுபடியும் ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம சர்ஃபேஸ் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி கமாண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்வீப் கமாண்ட் எனக்கு இப்போ தேவையில்லை, டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த பவுண்டரியில் வேறு என்ன பண்ணலாம்? ஸோ இந்த பவுண்டரியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ப்ரொஃபைல் இருக்குது, இதையுமே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பவுண்டரி கமாண்ட் போயிட்டு ஐ ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஒன் அண்ட் டேஞ்சன்ட் கண்டினியூட்டி இது மட்டும் தான் செலக்ட் ஆகுது. ஜஸ்ட் கிளிக் ஓகே. I can use the extrude command and I just select this curve and I just select this axis here. I get the result. See, so இந்த மாதிரி நம்ம surfaces ஈஸியா கிரியேட் பண்ணலாம் using boundary command. Okay. இப்போ நெக்ஸ்ட் இந்த extract command வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும். இந்த extract commandல இதே ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ பவுண்டரிலையும் இதே தான் யூஸ் பண்றோம். ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்? ஓகேங்களா? ஸோ extract commandக்கும் பவுண்டரிக்கும் ஒரு சின்ன டிஃபரெண்ட் இருக்குது. பவுண்டரி கமாண்ட்ல நம்மளால லிமிட் செட் பண்ண முடியும், எக்ஸ்ட்ராக்ட் கமாண்ட்ல நம்மளால லிமிட் செட் பண்ண முடியாது. அதே மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் கமாண்டை யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ராக்ட் கமாண்டை யூஸ் பண்ணி நம்மளால இந்த மாதிரி சர்ஃபேஸை டூப்ளிகேட் பண்ண முடியும். பட் பவுண்டரி கமாண்ட்ல நமக்கு சர்ஃபேஸ் டூப்ளிகேட் ஆகாது. இந்த மாதிரி அவுட்டர்ல வரக்கூடிய இந்த கர்வ் மட்டும் தான் நமக்கு டூப்ளிகேட் ஆகுமே தவிர சர்ஃபேஸை நம்மளால பவுண்டரி கமாண்ட் யூஸ் பண்ணி நம்மளால சர்ஃபேஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. இதுதான் இந்த பவுண்டரி கமாண்ட்ல பாத்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பவுண்டரியில லிமிட் 1 லிமிட் 2 இருக்கும். இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராக்ட் கமாண்ட்ல இருக்காது, பவுண்டரியில மட்டும் தான் இருக்கும். இது என்ன அப்படின்னா, இப்போ நான் இன்னொரு மாடல் ஒன்று ஓபன் பண்ணிக்கிறேன். சி, இப்போ பவுண்டரி கமாண்ட் கிளிக் பண்றேன். இந்த பவுண்டரி கமாண்ட்ல லிமிட் 1 லிமிட் 2ங்கிறது நம்ம செலக்ட் பண்ற கர்வ்ல எந்த லிமிட்ல இருந்து எந்த லிமிட் வரைக்கும் நமக்கு வேணும் அப்படி கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த லிமிட் 1 லிமிட் 2. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த கர்வை செலக்ட் பண்றேன். ஐ ஜஸ்ட் செலக்ட் த பாயிண்ட் கண்டினியூட்டி. ஓகேங்களா? பாயிண்ட் கண்டினியூட்டி ஆப்ஷன் வச்சு இதை செலக்ட் பண்றேன். என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் டேக் த என்டையர் லூப். பட் எனக்கு இந்த என்டையர் லூப்பும் வேண்டாம், கரெக்டா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வேணும். ஓகேங்களா? இல்ல இந்த பாயிண்ட் வரைக்கும் வேணும், இல்ல இன் பிட்வீன்ல வேணும். ஸோ அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது அந்த லிமிட் 1 லிமிட் 2. இப்போ இந்த லிமிட் 1ல போயிட்டு நான் ஒரு இடத்துல கிளிக் பண்றேன். இந்த மாதிரி பாயிண்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். அகைன் லிமிட் 2. லிமிட் 2ல வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது, இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ரெண்டும் லிமிட்டா செட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறது மட்டும் நமக்கு ப்ரிவியூல வருது. இல்ல உங்களுக்கு இதோட ஆப்போசிட், உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கிறது தான் வேணும், ஆப்போசிட்ல இப்போ செலக்ட் ஆயிருக்கிறது வேண்டாம் அப்படின்னா இந்த ஆரோ இருக்குல்ல, இந்த ஆரோவை ஃபிளிப் பண்ணுங்க. இப்போ இது மட்டும் தான் உங்களுக்கு ப்ரிவியூல வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து லிமிட் செட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு வாட்டி பண்றேன் பாருங்க. ஜஸ்ட் ஐ ஹைட் திஸ் ஒன். ஜஸ்ட் கோ டு பவுண்டரி கமாண்ட். இந்த பவுண்டரி கமாண்ட் போயிட்டு இப்போ இந்த இடத்துல ஐ ஜஸ்ட் செலக்ட் திஸ் இன்னர் ப்ரொஃபைல். இப்போ செலக்ட் பண்ணோன்னா மொத்தமா செலக்ட் ஆகுது. பட் நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜன் மட்டும் தான் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிமிட் 1ல போயிட்டு இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது என்னோட லிமிட் 1 அண்ட் திஸ் ஒன் இஸ் மை லிமிட் 2. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கல அப்படின்னா, டைரக்டா பாயிண்ட் கிளிக் பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்க. நிறைய ஆப்ஷன் இருக்கும் பாயிண்ட் கிரியேட் பண்றதுக்கு. ஸோ இதுல எது சூட்டபிள் ஆப்ஷன் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன் திஸ் கேஸ் எனக்கு இதோட எண்ட் பாயிண்ட் வேணும். அதனால நான் வந்து கிரியேட் எண்ட் பாயிண்ட்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு இதில் கிளிக் பண்ணும்போது எனக்கு எண்ட் பாயிண்ட் கிடைக்கும். சி, எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் தான் எனக்கு வந்திருக்குது. ஸோ இதை நீங்க வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த மாதிரியான லிமிட் யூஸ் பண்ணி தான் நீங்க அச்சீவ் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் கமாண்ட்ல இருக்காது. இந்த எக்ஸ்ட்ராக்ட் கமாண்ட்ல உங்களால அந்த மாதிரி லிமிட் செட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்க லிமிட் செட் பண்ணிட்டு இந்த லிமிட்டை மட்டும் நீங்க வந்து ஃபர்தரா வேற ஏதாவது கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம வந்து பவுண்டரி கமாண்ட் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பவுண்டரி கமாண்ட் வந்து நிறைய பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம். ஐ ஜஸ்ட் கிரியேட் ஒன் நியூ சர்ஃபேஸ் யூசிங் திஸ் பவுண்டரி கர்வ். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த பவுண்டரி கமாண்ட் யூஸ் பண்ணி நிறைய ப்ரொஃபைல்ஸ் கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பவுண்டரி கமாண்டோட இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, சர்ஃபேஸ்ல எங்கெல்லாம் வந்து கேப் இருக்குது, அன்வான்ட் கேப் கிரியேட் ஆயிருக்குங்கிறதே நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியா. இப்போ இந்த விண்டோல பாத்தீங்கன்னா ஒரு சாம்பிள் ஃபைல் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு கஸ்டமர்ட்ட இருந்து இன்புட் சர்ஃபேஸ் வந்துடும். அந்த இன்புட் சர்ஃபேஸை தான் நம்ம மாடிஃபை பண்ணி பிளாஸ்டிக் பார்ட்டா கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ இந்த இன்புட் சர்ஃபேஸ்ல எங்கெங்க கேப் இருக்குது, இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபங்க்ஷனலா தேவைப்படுற கேப் இந்த கட் அவுட். பட் அன்வான்டா இதுல ஏதாவது சர்ஃபேஸ் வந்து பேட்ச் ஆகாம இருக்கும், ஏதாச்சும் வந்து சர்ஃபேஸ் வந்து கேப் இருக்கும். அந்த மாதிரியான கேப்ஸ்லாம் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா அதை நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்றது அப்படின்னா நீங்க பவுண்டரி கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் கோ டு பவுண்டரி கமாண்ட் அண்ட் செலக்ட் த சர்ஃபேஸ். நவ் யூ கேன் சி
ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் இந்த சர்ஃபேஸில் கேப் இருக்குதோ எல்லாத்தையுமே இது ஃபைன் பண்ணி காமிச்சிடும். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரொட்டேட் த மாடல், யூ கேன் சி இந்த இடத்துலலாம் உங்களுக்கு கேப் இருக்குது. ரொம்ப மைன்யூட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு அது ஷோ பண்ணிடும். அப்போ இந்த மாதிரியான அன்வான்ட் கேப் உங்கள் சர்ஃபேஸில் எங்கெங்கே அன்வான்டாக கேப் இருக்குங்கிறதெல்லாம் we can check using boundary command. see ஸோ இந்த இடத்துல ஒரு மினிமம் கேப் தான் இருக்குது. நம்மளால அதை ஜூம் பண்ணி பார்த்தா அக்யூரேட்டாக ஃபைன் பண்ண முடியாது, பட் இந்த இடத்துல கேப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான கேப்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபைன் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் பவுண்டரி கமாண்டோட ஃபங்க்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம இன்னும் நிறைய அட்வான்ஸ் லெவல் வீடியோஸ் நம்ம சேனலில் அப்டேட் பண்ண போகிறோம். until then bye. Thank you for listening.